Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சில ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னே இந்தியாவில் இதை விட பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதை சரியாக ப்ரமோட் பண்ணாதனால இன்னும் ஃபேமஸ் ஆகாமல் இருக்குன்னு யோசிப்போம். இன்றைய நம்ம கெஸ்ட்டுக்கு சின்ன வயசில் சவுத் இந்தியாவில் நிறைய இடங்களில் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் பற்றி கேட்போம். வாங்க, நம்ம கும்பகோணத்து பொண்ணு ஸ்ரீவித்யா சங்கர். ஹலோ வித்யா. ஹாய் பாரதி, தேங்க்யூ ஸோ மச் பாரதி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உங்களோட பாட்காஸ்ட்ல கொடுத்ததுக்கு. எப்போதுமே உங்களை ஒரு இன்ஸ்பைரிங்கா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டமா ஏதோ பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பாட்காஸ்ட் நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா, தேங்க்யூ வித்யா. உங்களையும் ஒரு நேச்சுரல் மோட்டிவேட்டராக தான் நான் எப்பவும் பார்க்குறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஜாயின் டுடே. இப்போ நம்ம டிஸ்கஷனோட முதல் கேள்விக்கு போயிடலாம். நீங்கள் சவுத் இந்தியாவில் இருந்த இடங்களில் உங்கள் ஃபேவரெட்டுன்னு எதை சொல்லுவீங்க? அண்ட் அந்த இடத்தை பற்றி எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய ஊர், நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஊருக்கு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஏன்னா அப்பா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடும் கேரளாலையும் இருந்திருக்கும். எல்லா ஊர்லயும் டெஃபினட்டா ஏதோ ஒரு வேல்யூ ஆட் இருந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், புதுசா விஷயங்கள் கத்துக்கிறது, அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி சின்னதுல இருந்து பார்த்தது. இன்ஃபேக்ட் இப்ப நம்ம லண்டன்ல இங்க இருக்கிறதுக்கும் எந்த இடத்துல போட்டாலும் நம்மளால அடாப்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபேவரட்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன்னா எல்லா ஊரும் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு விஷயத்துல கனெக்டடா தான் இருக்கும். பட் ரொம்ப பிடிச்சதுன்னா ஆக்சுவலி கேரளா ஆலப்பில இருந்தோம் நாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலான அந்த இயர் 6, 7 அப்ப போயிருந்தோம். அப்ப போய் அந்த ஊர்ல அது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். எனக்கும் ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது, புது இடம், எல்லாமே லைக் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாங்கிறது தோ எல்லாமே இந்தியா தான் அப்படின்னாலும் அதோட கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருந்தது. பட் அந்த இதுல அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எவ்வளவு கைண்டா இருக்காங்க, அங்க இருக்கிற பீப்புள் எப்படி இருந்தாங்க, அது இட் வாஸ் ரியலி குட். லைக் அந்த ஊரு இப்படி மழை பெஞ்சாலும் அப்படி கரெக்டா கோவிலுக்கு போறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு இதுனா எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி. அதனால அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அப்பா சின்னதுல அங்க இருந்திருக்காங்க. அதனால இட் இஸ் மோர் கனெக்டட் டு மீ. அந்த மாதிரி நம்ம இப்ப எப்படி ப்ராப்பர் ஹிந்தி இங்கிலீஷ் கத்துக்கிறோமோ அந்த மாதிரி மலையாளத்துல எழுத படிக்க கத்துக்கணும் நம்ம. ஒரு ஆண்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது அதனால ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோ அது. அதனால இப்ப பசங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு கான்பிடன்ஸா என்னாலையும் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெரி நைஸ். இந்தியாவில் எந்த இடம் பிடிக்கும்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறது கேரளா ஆலப்பி தான். அங்கே நிறைய நாள் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்கள் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து நான் லண்டனில் பார்த்த முதல் கொலு உங்கள் வீட்டில் தான். எவ்ரி இயர் அதுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக செட் பண்ணுறீங்க. எவ்வளோ வருஷமாக இந்த கொலுவை கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கீங்க? அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அகெயின் நிறைய பண்டிகைகள் நம்மளோட இதுல இருக்குங்க. ஆனா அதுல எங்களுக்கு ரொம்ப ஆஸ் அ ஃபேமிலி நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றது கண்டிப்பா நவராத்திரி கொலு தான். இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸா வச்சுட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல பெருசா கொலு வைப்பாங்க. லைக் ரூம் ஃபுல்லா கொலு 9 படி வச்சு அப்படிலாம் வைப்பாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, நீங்க கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. 3 படியில இருந்து ஆரம்பிச்சோம். வச்சு இப்போ ஒரு 7 படி வச்சுட்டு இருக்கோம். பரம்பரையா பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம இப்போ இருக்கிறது வேற எங்கேயோ இருக்கோம், இந்தியால இல்லாம நம்ம லண்டன்ல இருக்கோம். நம்ம பசங்களுக்கும் இதெல்லாம் எப்போதுமே தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பிலீஃப் அதெல்லாம் தெரியணும். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து வெறும் மண் பொம்மைகள் அப்படிதான் இருந்தது இல்லைங்களா? இப்போ வந்து அதுலயே எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளவு கிரியேட்டிவா எல்லாம் வந்துடுச்சுங்கிறீங்க. இப்ப குழந்தைங்களுமே அவ்வளவு இன்வால்வ்டா பண்றாங்க. அதுல லெகோல வந்து சுவாமி பண்றது, லெகோல பெரிய பெரிய வீடு பண்றது. அகெயின் ஸ்பேஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் நம்ம லண்டன்ல இருக்கிறதுல. பட் அதுல என்ன பண்ண முடியும், எப்படி எல்லாம் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஜூவோ, கார்டன், வில்லேஜ், என்ன அவங்களோட அதான் ஸ்கைஸ் அ லிமிட்ங்க அதுக்கு. ஸோ எவ்ரி இயர் ஏதோ ஒரு புது விஷயம் அவங்க கண்டிப்பா ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அண்ட் இட் இஸ் த டைம் ஃபார் அஸ் ஆல்சோ டு கனெக்ட், எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து எப்போதும் எல்லார்கிட்டயும் பேசுறோம், கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வந்து வெறும் நவராத்திரிக்கு மட்டும் பேசி கேட்சப் பண்றவங்க கூட இருக்காங்க. உண்மையாவே ஒரு இட் இஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர் தான் வச்சுக்கோங்களேன். வெரி ட்ரூ. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இந்த 2 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது. ரெண்டாவது, இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்கிறது நம்ம ட்ரெடிஷன் அண்ட் வேல்யூஸை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
அடுத்து சமையல் பற்றி பேசுவோம். நிறைய பேருக்கு நம்ம அம்மா நம்ம பாட்டி சமையலோட கைப்பக்குவம் வராது. இப்போ எல்லாத்துக்கும் ஆன்லைன் ஹெல்ப்பை தேடுறோம். ஆனால் நீங்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கிங்கில் இருக்க எல்லா வெரைட்டிஸையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை ஏன் விரும்பி செய்கிறீங்க அண்ட் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? நீங்க சொன்னது ஆன் ஸ்பாட்ங்க. ஏன்னா அம்மாவோட கைப்பக்குவம் ஒரு பாட்டியோட கைப்பக்குவம் வந்து இப்ப கூட வரமாட்டேங்கிறது. அது வரத்துக்கு ட்ரை பண்ற அந்த ஜேர்னில தான் நான் இப்ப இருக்கேன். இப்போ சின்னதுல அம்மா சொல்லுவாங்க, வா வந்து பாத்துக்கோ கத்துக்கோ அப்படிலாம் சொல்லும் போது இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லம்மா, எல்லாம் கடையில கிடைக்கும் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்கு ஆக்சுவலி. ஆனா இப்ப எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு எங்க அம்மா பாட்டி பண்ணி கொடுத்திருக்காங்க, இப்ப மாமியார் பண்றாங்க, அப்படி பாத்திருக்கோம் இல்லைங்களா? சோ அத வந்து நம்ம கொண்டு வரணும். இது நம்ம ஆடி வெள்ளிக்கு கொழுக்கட்டை போடுறதா இருக்கட்டும் சரி, கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது. தீபாவளிக்கு பக்ஷணம் பண்றதா இருக்கட்டும், நவராத்திரிக்கே வச்சுக்கோங்களேன், 9 நாளைக்கு டிஃப்ரெண்டா சுண்டலோ ஸ்வீட்டோ காரமோ. இப்போ அகைன் காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம அங்கங்க மாடிஃபை பண்ணிக்கிறோம், அதுல நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் பண்ணிக்கிறோம். பட் ட்ரெடிஷ்னலா என்ன உண்டோ என்ன பண்ணுவாங்களோ கண்டிப்பா அத பண்ணணுங்கிறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ட்ரெடிஷ்னல் குக்கிங் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ குட் டு லிசன். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்கள் ரீசெண்டாக செஞ்ச உங்கள் ஃபேமிலி பொங்கல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். அதனோட கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக யோசித்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட ஃபேமிலி சட்டம் தமிழ் மன்றத்துக்கு தாங்க அந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த ஐடியாவோட ஜெனசிஸ் வந்து எனக்கு அங்கேருந்து தான் வந்தது. ஒரு 2 years முன்னாடி நம்மளோட மன்றத்துல நம்மளோட இந்த திவாலி ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் பாடினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சோ இப்போ எங்க வீட்டுல பசங்க வந்து பாட்டு கத்துக்கிறாங்க கர்நாடிக் மியூசிக். சோ இன்னைக்கு எப்பயாவது மூடு வந்தா அப்பாவோட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. 3 பேரும் சேர்ந்து பாடும்போது கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒருத்தரோட வாய்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். பட் 3 பேரும் அதை எப்படி கொண்டு வராங்கன்னு இருக்கும். அதுவும் இது இப்போ நாங்க இன்னொரு ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணிருந்தோம். இட் வாஸ் லைக் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். சங்கராபரணம்ங்கிற ராகம் எடுத்துக்கிட்டோம். சோ அதோட இனிஷியல் அதோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பாடினாங்க பசங்க. அப்புறம் அந்த ராகத்துல அதாவது அது இட் இஸ் ஒன் ஆஃப் லைக் ரொம்ப ஒரு டஃப்பான ராகம் அப்படி சொல்றாங்க. பட் அதே ராகத்தை நம்ம மெலோடியஸாவும் பாடலாம், இல்ல ஒரு மாதிரி இப்படியா மெஜஸ்டிக்காவும் பாடலாம். அந்த டிஃபரன்ஸ்க்கு தான் அவங்க 2 விதமா பாடி காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் அதுல அகெயின் அதுல வந்து சிமி சாங்ஸ் வந்து அவ்வளோ இருக்குங்க. இந்த லாங்குவேஜ் தான் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்காது. இங்கிலீஷ் மியூசிக்கோட அந்த கார்ட்ஸுக்கும் அதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க அந்த சங்கராபரணத்தை. திஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டைம் இருந்து பண்ணும்போது இன்னும் அதை இன்னும் ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. தேங்க்ஸ் அகைன், உங்களுக்கு தான் ரத்தன் தமிழ் மன்றத்துக்கு தான் அந்த தேங்க்ஸ் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மோஸ்ட் வெல்கம். நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு நல்ல பலன் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் வித்யா. அதோட இன்னைக்கு உங்களோட பேசுனது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சோ மச் பாரதி. இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம், பட் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு நீங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் மூலமா. நம்ம ஒரு பாத்வேல போயிட்டு இருக்கோம், பட் இதுக்குதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்மள நாமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஆல் தி பெஸ்ட் உங்களோட பாட்காஸ்ட்க்கு. தேங்க்யூ. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருத்தரோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.